வெல்கம் டு சோடா அப்படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொத்தமாக 4 படங்கள், 2 தமிழ் டப்பிங்லேயே இருக்கிற படங்கள், 2 தமிழ் படங்களே பாஸ். அந்த 4 படங்களும் எப்படி இருந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து கில்லர்ஸ் கேம்னு சொல்லி பட்டிஸ்டாவோட படம். டேய், இந்த டெம்ப்ளேட்டில் ஏகப்பட்ட படம் பார்த்துட்டோமேடான்ற ஒரு சின்ன பயம் தான் இருந்துச்சு. ஏன்னா போன வாரம் கூட பேக் இன் ஆக்ஷன் ஒரு படம் பார்த்தேன். டேய், மறுபடியும் பெரிய அசாசின் இல்லை ஸ்பை ஏஜென்ட்டாக இருப்பான், ரிட்டையர் ஆகிட்டு வேணான்னு சொல்லி குடும்ப வாழ்க்கையை நடத்துவான், டக்குன்னு விட்டு வச்ச மற்ற பகையெல்லாம் திரும்ப வரும், அவன் சண்டைக்கு போவான். இதே தானடான்ற மாதிரி பயம் இருந்துச்சு. ஆனால் இதில் கொஞ்சம் அதை நல்லாவே காமெடியாக ட்ரீட் பண்ணாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதில் பட்டிஸ்டா வந்து மிகப்பெரிய அசாசின் தான். அவருக்கு இப்போ லவ்வும் செட் ஆயிடுச்சு. ஸோ லவ் வாழ்க்கை ப்ளஸ் இந்த ஆக்ஷன் வாழ்க்கை ரெண்டுத்தையுமே சம அளவில் டீல் பண்ணுறா. அப்படி திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, தம்பி மனசை திறப்படுத்திக்க, நீ சீக்கிரமாக சாக போகிற, உன் ஆயுசு காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல, அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாருங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஆக்சுவலாக சீரியஸ் டோனில் மாற வேண்டிய கதை தான். அதை டக்குன்னு சிரிப்பு காட்டுற மாதிரி ஆக்கி விட்டுருவாங்க. அதுலேயும் ஒரு மூமெண்ட்டில் அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்கன்னு பட்டிஸ்டாவே ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும். டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சீன் குபீர் சிரிப்பு. அப்புறம் ஆக்ஷன் ஏரியாங்கிறதுனால விதவிதமான ஆட்களை இறக்கி அவங்க பண்ற அட்டகாசங்கள்ன்ற மாதிரி ஆக்ஷன் கலந்த ஃபன் மூடு தான். ஆனா பாதி படத்துக்கு மேல ஜான்விக் ரூட்ல மாறிடும். எல்லாரையும் ஒரு போட்டு காலி பண்ணணுன்ற மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஜான்விக் தலைமை லெவலுக்குலாம் இல்ல, அதை கொஞ்சம் காமெடி ரூட்ல கொண்டு போயிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், அந்த பிரச்சனைக்கு இதுதான்டா சொல்யூஷன் மூக்கு புடப்பா இருந்தா இப்பெல்லாம் யோசிக்க தோணுன்ற மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. அது மட்டும் ஏத்துக்க முடியல. ஸோ ரத்தம் தெரிக்கிற சீன்ஸ் கொஞ்சம் 18+ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒரு ஜாலியான ஆக்ஷன் படம். சில ஐடியாஸ்லாம் ரொம்ப சப்பையா இருக்கும், ஆனாலும் சிரிப்பு வரும். அது இந்த படத்துல கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. தாராளமா ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படம் ஃபேமிலி படம். இதுல பேர்லயே இருக்கிற மாதிரி அந்த ஃபேமிலி சப்போர்ட்டோட ஒருத்தன் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத காட்டின ஒரு படம். ஹீரோவுக்கு டைரக்டர் ஆகணும்ன்றது ஆசைப்பா. ஸோ அவர் கனவை நோக்கி அவர் போகும்போது ஏகப்பட்ட தடைகள் வருமே. குடும்பமும் வேணான்னு சொல்லும், அவர் சுத்தி இருக்கிற எல்லாரும் வேணான்னு வாங்கி அதை தாண்டி இப்படி வெளியே வந்தார்ல இப்படின்றத பல படத்துல பார்த்துட்டோம். இதுல ஹீரோவுக்கு எய்ம் இருக்குது, வேற வழி என்ன, அதை விட்டு வரி வரமாட்டான். குடும்பத்தோட சப்போர்ட்டோட அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணா என்னெல்லாம் நடக்குங்கிறத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு டைரக்டரா எழுதின கதையை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது அவர் சொல்ற கரெக்ஷன் அந்த ஏரியால நல்லா இருந்துச்சு. அவர் நினைச்சது நடக்காம போறப்ப சுத்தி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வெறும் மோட்டிவேட் பண்றேன், ஆறுதல் சொல்றேன்னு இல்லாம அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கறத காமிச்சது நல்லா இருந்துச்சு. இந்த ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகிறது நிஜத்துல நடக்க வாய்ப்பே இல்லதான். இருந்தாலும் ஏன் நமக்கு பிடிக்குது, சரி படத்துல இதை காமிக்கிறாங்களே கொஞ்சம் ஆறுதலா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நடக்காத ஒண்ணு நம்ம படத்துல பார்க்கும்போது நல்லா இருக்கல அப்படின்னு தோணும்ல, அந்த டைப் தான் இந்த படம். ஏன்னா ஃபேமிலியா சேர்ந்து சப்போர்ட் பண்றேன்றது இந்த சினிமா சைட்ல நடக்காத காரியம். விளக்க மாத்தால அடிப்பாங்க, ஒழுங்கா வேலை வெட்டிக்கு போன்னு சொல்லி. ஸோ படத்தில் குடும்பமாக சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் ஜெயிக்கிறார்ல, நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி படத்தில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்புறம் இந்த கிளைமேக்ஸை முடிச்ச விதம் சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு சின்ன டீம் ஒரு புது டீம் பண்ணியிருக்கிற படம். ஸோ இதில் போயிட்டு அந்த குறை இதை சரியில்லை அதை மாற்றுங்க இதை மாற்றுங்கன்ற மாதிரி குறை சொல்ல விரும்பல. ஒரு நீட்டான படம், ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவது படம் சமுத்திரக்கனியோட திருமாணிக்கம் படம். இது கதையாவே ரொம்ப நல்ல கதை. லாட்டரி கடைக்காரராக இருக்கிற சமுத்திரக்கனி அவர்கள் அவருடைய கடைக்கு பாரதிராஜா அவர்கள் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட்டை செலக்ட் பண்ணுறா. அப்படி ஐயோ எடுத்துட்டு வந்த காசு மிஸ் ஆயிடுச்சுப்பா, நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரேன், நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், பத்திரமா இந்த டிக்கெட்டை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ அந்த டிக்கெட்டில் 1.5 கோடி ரூபாய் பிரைஸ் அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ நியாயப்படி அவருக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், இந்த காசு அவருக்கு தான் சொந்தமானதுன்னு இவர் கொண்டு போய் சேர்த்தாரா, இல்லை இவர் சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இல்லை கடவுள் கூரையை வச்சு கொட்டும்போது அந்த காசை ஏற்றுக்கணும், அதை வேணான்னு ஒதுக்கக்கூடாதுன்னு இவர் மனசை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. என்னெல்லாம் ஆகுதுங்கிறது தான் இந்த படம். அண்ட் முக்கியமாக சமுத்திரக்கனி அவர்கள் கேரக்டர் நீங்கள் அவர் ஸ்க்ரீனில் காமிச்சாரே நல்லவங்கன்னு டக்குன்னு ஏற்றுப்பாங்க. சசிகுமாரையும் சமுத்திரக்கனியும் நீங்கள் ஃப்ரேமில் காமிச்சாலே அவங்க நல்லவங்க தான்ப்பா, நல்ல முடிவு தான் எடுப்பாங்க, நல்ல மனசோட தான் நடந்துப்பாங்கன்றத நல்லா பதிவு வச்சிருவாங்களா. ஸோ அவர் நல்ல மனசோட கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க நினைக்கிற அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் மற்ற எல்லாருமே கெட்டவங்களாம் இதில் கிடையாது. ஆக்சுவலாக காசு நமக்கு வேணும், காசை நாமளே வச்சுப்போம் நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அந்த காசு எந்த அளவுக்கு கண்ணை மறைச்சு மனுஷங்களை காசு தான் முக்கியம், மனுஷங்க முக்கியமே இல்லைன்னு மாற்றுதுன்றதை காமிச்சது நல்லா இருந்துச்சு. நீ இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் சமுத்திரக்கனி எப்படா மனசு மாறாமல் இருக்காருன்ற மாதிரி கொண்டு போனது, ஏன் மனசு மாறாமல் இருக்காருன்றதுக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனுமே அதுவுமே நல்லா இருந்துச்சு. இதில் சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஓவர் டோஸாகவே போச்சு, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, மீட்டர் தாண்டி போறீங்கன்ற மாதிரி சில இடங்கள் தோணும். ஆனால் எடுத்துக்கிட்ட அந்த விஷயங்கிறது நல்ல விஷயம், ஒரு டீசென்ட் ட்ரை. வீட்டில் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4வது படம் நம்ம மாதவனோட ஹிசாப் பராபர்ன்ற படம். ஸோ இது தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. நான் கூட படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆஹா லக்கி பாஸ்கர் மாதிரி பெரிய ஸ்கேம்லாம் பேச போகிறாங்க போல அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. இதோட கதை என்னன்னா, நம்ம மாதவன் அவர்கள் வந்து சின்ன ₹1 கூட கணக்கு பார்க்குற ஆள், ரயில்வேஸில் வேலை செய்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் இதை பேர் ₹1 அப்படிங்கிறது என்ன சார் சில்லற காசு அப்படின்லாம் சொன்னால் செம்ம டென்ஷன் ஆகிடுவார். தம்பி ₹1 வேல்யூ தெரியுமான்ற மாதிரி ஏகப்பட்ட கணக்கு வழக்கெல்லாம் சொல்லி ஆமாம்ல நம்ம பெருசாக ஏமாத்துறோம்ன்ற மாதிரி நம்ப வச்சிருவார். ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஆளு, ரயில்வேஸில் சின்ன அந்த டிக்கெட் ஃபைனில் வர அமௌண்ட்டை கூட கரெக்டாக கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய மனுஷன். அவருடைய அக்கௌண்ட்டில் ₹27 பேங்க்காரங்க எடுத்துட்டாங்க. என்ன காரணம்னு சொல்லாமல் எடுத்துட்டாங்க. ₹27 நான் ₹1 சும்மா விட மாட்டேன், ₹27 எப்படா விடுவேன்னு பேங்க்கே போகிறாரு. சார்
சில்லற காசுக்கு ஏன் சார் இவ்வளோ சீரியஸாக பெரிய என்னமோ இது நடந்த மாதிரி ஸ்கேம் நடந்த மாதிரி டென்ஷன் ஆகிறீங்கன்னு அவங்க அசால்ட்டாக நினைக்கிறாங்க. இவருக்கு அந்த 27 ரூபாய் வேணும்னு அடம்பிடிக்க அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குன்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் இந்த படம். இந்த படத்தில் ஆக்சுவலாக மாதவனோட தமிழ் டப்பிங் வந்து அவர் வாய்ஸ் கொடுக்கல, அதனாலேயே ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டு ஏங்க இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் செட் ஆகலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாய்ஸ் நமக்கு நல்லா தெரியுங்கிறதுனால வேற ஒருத்தர் பண்ணும்போது பெருசாக செட் ஆகலன்னு தோணுச்சு. இந்த கதையில் ஆக்சுவலாக எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இந்த பாருப்பா இதுலலாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறல்ல, அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குன்றதை நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ற மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடக்குதுப்பா, யாரும் ஒரு விஷயத்த சும்மா அவங்களுக்கு தரலன்ற மாதிரி பேசுகிற அந்த ஒரு இடம் நல்லா இருந்துச்சு. இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குற குட்டி குட்டி விஷயங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய வேலை நடக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டா ஆத்தாடி 1 ரூபாவா ஆத்தாடி 50 காசா அப்படின்னு நீ டென்ஷன் ஆகடா, அது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் தான் நீ அதை அசால்ட்டாக நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்க ட்ரை பண்ணதும் நல்ல விஷயம். ஆனால் இந்த படத்தில் சொன்ன விதங்கிறது ரொம்ப சுமாராக இருந்துச்சு. ஏன்னா வில்லன் கேரக்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கேம் பண்ணுறோம் தெரியுமான்ற மாதிரி பில்டப்பாக ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மாதவனை ஜெயிச்சு விட்டேன்னு சொல்லி வந்து ஒரு டான்ஸ் ஆடுறது நாங்கள் சின்ன புலத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோ பெரிய ஆள் ஏன் இவ்வளோ வேலைலாம் பார்க்குறாருன்ற மாதிரி குழந்தை புலத்தனமாக பண்ணுவார். மக்கள் இவரை புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக இவர் போறாருன்னு ஏத்துக்கிற இடம்லாம் பெருசா ஒட்டவே இல்லை, ரொம்ப செயற்கையா இருந்துச்சு. நல்ல ஐடியா, சொல்ல வந்த விஷயம் வந்து கமர்ஷியல் படமா சொன்னா கண்டிப்பா எல்லாரும் பார்த்து அவங்களுக்கும் போய் சேருங்கிற அந்த ஐடியாலாம் நல்லா இருந்துச்சு. ஆனா சொன்ன விதம் ரொம்ப 80s படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த சொன்ன விதம் பெருசா கனெக்டும் ஆகல, அதனாலேயே இந்த படம் பெருசா செட் ஆகல. ஸோ இந்த 4 படங்கள் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சோடா பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.